வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. வியாபாரத்துக்கு உகந்தது நம்முடைய சொந்த நிதியா அல்லது கடன் பெற்று வரக்கூடிய நிதியா? இன்னும் கொஞ்சம் திருத்தமாக சொல்ல போறால் நிதியா மதியா? ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்தலாம். சொந்த நிதியை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்வது என்பது எல்லோருக்கும் சாத்தியமில்லை. காரணம், எல்லோருக்கும் அத்தனை செல்வங்களும் முன்னோர்களால் சேர்க்கப்பட்டோ அல்லது இவர் ஒரு வாழ்வாதார செலவுகளுக்கு மீறிய ஒரு தொகையை சேர்த்து வைத்தோ வியாபாரம் செய்வது என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைக்காது, அரிது என்பதால் அந்த சொந்த நிதியை வைத்து வியாபாரம் செய்வது குறித்து ஒரு பெரிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சொந்த நிதியை வைத்து செய்யும் பொழுது என்ன நன்மை என்றால் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. ஏனென்றால் முதலில் நீங்கள் கடன் வாங்கவில்லை என்பதால், உங்கள் சொந்த நிதி என்பதால் நீங்கள் கடன் கொடுக்க மாட்டீர்கள். இப்போவே உங்களுக்கு 50% அந்த வியாபாரத்தினுடைய ஆரோக்கியம் உறுதி செய்யப்படும். காரணம், கடன் கொடுத்ததினால் தீர்ந்து போன, வீழ்ந்து போன அல்லது தன் இலக்குகளை அடையாமல் பாதியிலேயே நின்று போன வியாபாரங்கள் மிக அதிகம். கடன் கொடுத்ததினால் நிதி சுமையை, இந்த கடன் கொடுப்பதனால் நிதி சுமை ஏற்படும். வட்டிக்கு நம்ம சொந்த பணம்னா வட்டி கட்ட வேண்டியது இல்லை. ஆனால் நிதி ஒரு வங்கியிலேருந்து வாங்கியிருந்தீங்கனாலோ பிற இதிலேருந்து வாங்கியிருந்தீங்கனாலோ அந்த பணத்திற்கு வட்டி கட்ட வேண்டும். வட்டி என்பது நிதி சுமை. நிதி சுமையை சமாளிக்கும் அளவுக்கு லாபங்கள் இருந்தால் பரவாயில்லை. சில சமயங்களில் சக போட்டியாளர்கள் வியாபார ஆபத்துகள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் நீங்கள் வியாபாரம் முடங்க போகக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்பதால் கடன் கொடுக்காமல் நீங்கள் எப்போது வியாபாரம் செய்வீர்கள் என்றால் உங்கள் சொந்த பணத்தை நீங்கள் முதலீடு செய்தால் நிச்சயம் நீங்கள் கடன் கொடுக்க மாட்டீர்கள். கடன் கொடுக்காமல் தான், அப்படியே கொடுத்தாலும் ஒன்றுக்கு பல முறை அதை உறுதி செய்து இந்த பணம் நமக்கு திரும்பி வந்துடும் நினைச்சாதான் கொடுப்பீங்க. அப்படியே போனாலும் போகுது, நம்ம தாங்கிக் கொள்ள முடியும் தான் கொடுப்பீங்க. இது சொந்த நிதியில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாத்தியம். ஆனால் வங்கிகளிடமிருந்து நிதி வாங்கி செய்பவர்கள் நிச்சயமாக வியாபாரத்தில் வளரக்கூடிய வாய்ப்பு அதிகம். காரணம் என்றால் வங்கிகள் கொடுக்கக்கூடிய நிதி, அந்த லோனுக்கு கடனுக்கு உங்களுக்கு வட்டி விகிதம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடன் கொடுக்காமல் வியாபாரம் இரண்டிலுமே கடன் கொடுக்காமல் வியாபாரம் செய்தால் நடக்கும். கடன் கொடுக்காமல் வியாபாரம் செய்வது எளிதா என்றால் தயவுசெய்து என்னுடைய சேனலில் இருக்கிற ஜீரோ கிரெடிட் வீடியோக்களை பாருங்கள். பிஸ்னஸ் அண்ட் சேல்ஸ் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் என்னோடய வீடியோக்கள் இருக்கு, பாருங்கள். கடன் கொடுக்காமல் வியாபாரம் பண்ணுறது சாத்தியம். எப்போது சாத்தியம்? அது சில நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். முந்தைய வீடியோக்களை பாருங்கள், தெரியும். ஸோ உங்கள் சொந்த நிதியோ கடன் பெற்ற நிதியோ உங்கள் மதி ஆரோக்கியமாக இருந்தால், அது ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய, முன்னெச்சரிக்கையாக உணரக்கூடிய மதியாக இருந்தால், சவால்களாக கண்டு கடந்து போகக்கூடிய சக்தி பெற்ற மதியாக இருந்தால் உங்களுக்கு வியாபாரம் செழிக்கும். அது கடன் பெற்று வாங்கினாலும் சரி, சொந்த நிதியில் இருந்தாலும் சரி. தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.